எல்லாருக்கும் வணக்கம். இப்போ எங்கே சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால் நம்ம திக்கோடி என்ற இடத்துல தான் நீங்கள் யாரை சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம்னா டனுன்னு சொல்கிற பிரதர் அவங்க அக்காவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் பர்த்டே ஆகும்னு சொல்லி நிறைய கிஃப்ட்லாம் வந்திருக்காரு. வாங்கின மேலே கொண்டு கொடுக்கணும் அவங்களோட ரியாக்ஷன் பண்ணிருந்தாங்களா அவங்க யார் யாரெல்லாம் கெஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்க. ஓகே, 2 பேர் நந்தினி விதிசான நீங்கள் தானே என்ன ஸ்பெஷல்? நீ 2 பேருக்கும் பர்த்டே ரைட். உங்களுக்கு எத்தனையா பர்த்டே? 23. உங்களுக்கும் எப்படி போகுது பர்த்டேலாம்? 2 பேர் பர்த்டே ஹாப்பியாக போகுதுண்ணே. ஓகே ரைட். மிக்கி வந்தாலும் குழம்பிட்டா இல்லை ரைட். ஓகே மிக்கி கொடுங்க 2 பேருக்கும். ஸோ ஹாப்பி பர்த்டே. விஷ் பண்ணுங்க மிக்கி 2 பேருக்கும். ஓகே கேக் பண்ணிவிடுங்க. 2 பேர் சேர்ந்து பண்ணிடுங்க. ரைட் ஓகே. உங்களோட பர்த்டே இன்னும் நீ ஸ்பெஷல் ஆகட்டாம்னு சொல்லி குடும்பங்களை டிஜே சர்ப்ரைஸ் டெலிவரியால் கேக் சாக்லேட் நிறைய கிஃப்ட்லாம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இப்போ யார் இந்த கிஃப்ட்லாம் அனுப்பிடுவான்னு கேஸ் பண்ணி கண்டுபிடிங்க. என்ன சிரிக்கீங்க? என்னமே அக்கா சொல்லுங்க, அப்போ யார் அனுப்பியிருப்பாங்க இந்த பர்த்டே? எவ்வளோ கிஃப்ட்? தம்பியா? தம்பி நேம் சொல்லுங்க. தருணா? டனு. என்னமே தம்பி டனு அனுப்புனதா அக்காட பர்த்டே? இல்லையே. அம்மா சொல்லுங்க, அவன் யார் அனுப்புனேன்? மகன் டனு. என்னமே எங்கள்கிட்ட சொன்னவங்க டனு சொல்லுவீங்களா வண்டி ஃபெஸ்ட்டுக்கு? ஆனால் உண்மையிலே இந்த கிஃப்ட்லாம் டனு அனுப்பலை, வேற ஒரு ஆள் தான் அனுப்பியிருக்காங்க. ரைட். நிறைய கிஃப்ட்லாம் இருக்கு. என்ன கிஃப்ட் அனுப்பாமா மிக்கி? நாங்கள் இதை மட்டும் கொடுங்க. ரைட் கொடுங்கம்மா. ரைட் மிக்கியை மாற்ற நீங்கள் பறிச்சு இருக்கணுமா? பறிச்சு பிடிங்க மிக்கி. ரைட் ஓகே. பழங்கள்லாம் வந்து இதான் மிக்கி. அக்காவுக்கு சாக்லேட் பாஸ்கெட் வந்து இதையும் கொடுத்துருங்க. கொடுங்க மிக்கி. வேண்டிடுங்களே உங்களோட சாக்லேட் தான், நீங்கள் வேண்டி இருக்கும். மிக்கி கொடுங்க. ஏமாத்தாம கொடுங்களா மிக்கி? கொடுத்துருங்க அதை. ரைட் சரி கொடுங்க. ரைட் வேண்டிடுங்க. ஓகே சாக்லேட்டில் முடியுமா உங்களுக்கு? ரைட். அப்போ உங்களுக்கு பல பாஸ்கெட் உங்களுக்கு சாக்லேட்டில் வந்து இன்னும் நிறைய ஸ்பெஷலான கிஃப்ட்லாம் இருக்குது. மிக்கி எடுக்காங்க. சரி இப்போ சொல்லுங்கள், யார் அனுப்புனேன் இந்த கிஃப்ட்லாம்? ஹனுமா மகன் தானா? இப்போ மகன்லன்னு சொன்னாங்க மிக்கியோட 2 பாட்டு போடுவோம், டான்ஸ் பண்ணுவீங்களா? என்னமே சரியா நீங்கள் இப்போ கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. என்னமேக்கு நீங்களும் தான் இப்போ யாருன்னு பிள்ளையா சொல்லிட்டீங்கன்னா டான்ஸ் பண்ணணும். வேற ஒருத்தரும் இல்லையா? தம்பி மட்டும் தான் அனுப்புவார். இப்போ நிறைய பேர் இங்கே உங்களை பார்த்துட்டு இருக்காங்க கிளேட்டியில் இருந்து. இல்லையாமே நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்காங்களா இன்னும்? அப்போ மகன் மட்டும் தான் அனுப்புவார், மற்ற வெளிநாட்டில் 20 வருஷம் அனுப்ப மாட்டாங்களா? ஆனால் நீங்கள் என்னமைக்கு ப்ரே ஃபீல் பண்ணுவீங்க, என்னடா கண்டுபிடிக்கலையேண்டு. என்னண்டா மிக்கி அந்த உங்களை சாக்லேட் எடுத்துதாரா? என்னங்க மிக்கி இதை கொடுங்க, அம்மா கொடுங்க. என்னங்க கொடுங்க பண்ணிடுங்க. நீங்கள் தான் பண்ணிடுங்க, உங்களோட கிஃப்ட் தானா? சரி ஓகே ரைட். என்ன இதையும் கொடுத்துருங்க. அம்மா கிட்ட கொடுங்க. ஓ ஏமாற்றி விடுங்க. ஓ அம்மா கிட்ட கொடுங்களா? அம்மா வண்டி இருக்கணும் அது. பண்ணிடுங்க. ரைட் ஓப்பன் பண்ணி பாருங்க. என்ன வந்துருங்க பிரிச்சு பாருங்க. இது அக்கா கிட்ட கொடுத்துருங்க. என்ன மிக்கி அழகான செடி ஒன்று அனுப்பிதுக்கு அக்கா கிட்ட கொடுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் தான் இந்த கிஃப்ட்லாம் கொடுக்கட்டாம்னு சொல்லி அனுப்புனது. சரி மிக்கி கொடுங்க மிக்கி கொடுங்க. அக்கா கிட்ட கொடுங்க. செடி பிடிக்குமா உங்களுக்கு? எப்படி செடி பிடிச்சிருக்கா? ஓகே இப்போ சொல்லுங்களேன், யார் அனுப்புனது? சொல்லுங்க, யார் அனுப்புனது? ஹனுமா தம்பி டனு தானா? அம்மா எடுங்க. என்ன வந்துருக்கு? ரைட் சாரி வந்துரு பிடிச்சிருக்கா அம்மாவுக்கு? சரி இப்போ 2 பேரும் சேர்ந்து யாரை சொல்கிறீங்க ஹனுமா பண்ணி? மிக்கி என்ன மிக்கி 2 வாரம் டான்ஸ் பண்ணுவீங்க சரிதானே? இப்போ லாஸ்ட்டாக ஒரு கிஃப்டான இருக்குது. நீங்கள் யாருன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் ஹனுமா பண்ணி அதை என்ன தரும்? ஹனுமா மகன் தான். எங்கள்கிட்ட சொன்னவங்க டனுன்ற பேரான சொல்லுவீங்களாம், அவங்களே கண்டுபிடிக்க மாட்டீங்களாம்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் 2 பேரும் சொல்லியிருக்கீங்க. என்னமே எப்படி தானே? அப்போ இங்கே உங்களை பார்த்துட்டு வேறு யாரும் கிஃப்ட் தர மாட்டாங்களா உங்களோட பர்த்டேக்காக? அப்போ ஒருத்தரையும் கூட சொல்லலையே நீங்கள். அப்போ இங்கே ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்குறலையா நீங்கள்? என்ன சத்தத்தை அப்போ கொடுக்குறல இல்லை ஒருத்தர்? ஓகே மிக்கி அதை கொடுத்துருங்க. சரி இப்போ யாருன்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அதை கொடுத்துருங்க. நீங்கள் கொடுங்க. இந்த ஓகே ரைட். சரி இப்போ யாரை சொல்கிறீங்க கன்ஃபார்ம் பண்ணி? அம்மா சொல்கிறீங்க யார்? அப்போ 2 பாட்டு டான்ஸ் பண்ணணும் சரியானி? சரி சரி ஓப்பன் பண்ணுங்க. அது மிக கொஞ்சம் வச்சுக்கொள்ளுங்க. மீ தூக்கி விடுங்களா கொஞ்சம்? அம்மா மங்கள ஓப்பன். ரைட் ஓகே பாருங்க எப்படி இருக்கு. யார் அது? அம்மாங்கிறியோ? அதுதான் நம்ம மனைவி அம்மானது பாருங்க. எப்படி பிடிச்சிருக்கு அம்மாவு? ரைட் அழகான பெரிய ஃப்ரேம் ஒன்று வந்துருக்குண்ணே.
ரைட். இப்போ யாரை சொன்ன நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள்? தம்பி டனு. என்ன செய்வீங்க நம்ம சொல்லுவேன். இப்போ பிள்ளையா கேஸ் பண்ணிட்டீங்க. என்ன மிக்கி மிக்கி ரைட் ரைட். ஹாப்பி பர்த்டே அம்மா அக்கா நடிச்சிருக்கேனே. ரைட். இப்போ சரியாக கண்டுபிடிச்சிட்டீங்க. டனு அவர் தான் உங்கள் 2 பேர் பர்த்டேக்கும் சர்ப்ரைஸ் பண்ணாட்டாம்னு சொல்லி இவ்வளோ கிஃப்ட்டுமே அனுப்பியிருக்காங்க. பிடிச்சிருக்கா எல்லா கிஃப்ட்டும்? என்ன சொல்ல விரும்புங்க இந்த டைமில்? என்ன மிக்கி? ரைட். என்ன அம்மா ஒன்றும் இல்லை சத்தம் பண்ண நினைக்கிங்க. உங்களுக்கு கிஃப்ட் பிடிக்கலையா? அப்போ பிடிச்சிருக்கா எல்லா கிஃப்ட்டும்? அப்போ என்ன சொல்ல போகிறீங்க மகனுக்கு? தேங்க்ஸ் மட்டும் தானே? சரி ஓகே. அப்போ கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவோமா? சரி. ஹாப்பி பர்த்டே டு யூ. சத்தம்